ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். அக்டோபர் 2ஆம் தேதி இன்றைய தினம் மகாலய அமாவாசை. பச்சை பயிறு கூட மஞ்சளை சேர்த்து இந்த இடத்துல வச்சு பூஜை செய்கிறது மூலயமா உங்களோட செல்வ வளத்தை நீங்கள் மேம்படுத்திக்க முடியும். அது என்ன பரிகாரம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை பயிறு அப்புறம் மஞ்சளை வச்சு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம் அற்புதமான மகாலய அமாவாசை. பித்ருக்கள் தோஷத்தையும் பித்ருக்கள் சாபத்தையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இப்படிப்பட்ட ஒரு நாள் அப்படிங்கிறது மறுபடியும் கிடைக்கிறதுக்கு நம்ம 12 மாதங்கள், அதாவது ஒரு வருடம் காத்திருக்கணும். கடந்த ஒரு வருடத்தில் ஒரு மாதம் வந்திருக்கக்கூடிய அமாவாசை திதி அன்னைக்கு நீங்கள் பித்ருக்களுக்கு வழிபாடு செய்யலை, பித்ரு சாபம் பித்ரு தோஷத்துக்கான நீங்கள் எந்த பரிகாரமும் செய்யலை அப்படின்னாலும் கூட இந்த ஒரே ஒரு நாளை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வழிபாட்டு முறைகளும் பூஜை முறைகளும் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். மதியம் 12 மணிக்குள்ள எப்படியாவது தர்ப்பணம் கொடுத்துருங்க. 11 மணிலேருந்து 11:45 படையல் போட்டுருங்க. ஒருவேளை அந்த நேரத்தில் படையல் போட முடியலையா, மதியம் 12 மணிலேருந்து 1:30 மணிக்கு ராகு காலம் முடிஞ்சு 1:35 மணிலேருந்து 2 மணி இந்த நேரத்தை பயன்படுத்தி படையல் போட்டுருங்க. படையல் போட்டதுக்கு அப்புறமா யாரையாவது வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க. காகத்துக்கு சாதம் வைக்கிறது, பசுமாட்டுக்கு சாதம் வைக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் கையால் யாராவது முதியவர்கள் வயசானவங்களுக்கு கூட்டு சாப்பாடு போடுறது நீங்கள் உங்கள் பித்ருக்களுக்கு அன்னதானம் போட்ட ஒரு பலனை ஏற்படுத்திக்க முடியும். சொல்லப்போனால் இந்த மகாலய அமாவாசை, இந்த அமாவாசை திதிகளில் பித்ருக்கள் எந்த ரூபத்தில் வேணாலும் நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம். அதுதான் இந்த அமாவாசை திதிக்கான ஒரு முக்கியமான நோக்கமே. அதனால் இன்றைய தினம் யாராவது உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை கொடுத்துருங்க. உதாரணத்துக்கு ஒருத்தவங்க கை நீட்டி காசுன்னு கேட்குறாங்களா, அதை கொடுத்துருங்க. அதே மாதிரி காக்கைக்கும் பசுமாட்டுக்கும் சாப்பாடு வைக்கிறது மட்டும் இல்லாமல் நாய்கள், வாயில்லா ஜீவராசியாக இருக்கக்கூடிய நாய்களுக்கும் உங்கள் கையால் உணவு அளிக்கணும். முடிஞ்சால் எச்சில் படாத உணவு அளிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். படைச்ச உடனே நாய்களுக்கு சாப்பாடு வைக்க வேணாம். தனியாக கொஞ்சமாக எச்சில் படாத உணவுகள் எடுத்து வச்சுடுங்க. காக்கைக்கு பசுமாட்டுக்கு வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் படையில் போட்டு சாப்பிட்டுருவீங்கல்ல, அதுக்கப்புறமா எச்சில் படாமல் தனியாக எடுத்து வச்சுருக்கீங்கல்ல, அந்த உணவை நாய்களுக்கு அளிக்கலாம். உங்களோட பித்ருக்கள் எந்த ஜீவராசி மூலயமாவது கூட உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு வழி இருக்குது. அதனால் எந்த வழியை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கணும். உதாரணத்துக்கு எறும்பு புத்து இருக்கா, அந்த எறும்பு புத்தில் கொஞ்சமாக சர்க்கரையை தூவி விடுங்க. அதில் ஒரு 500-1000 எறும்புகள் இருக்கும். அந்த எறும்புகள் சாப்பிட்றத பார்த்துட்டு கூட உங்கள் பித்ருக்கள் உங்கள் மனசு சந்தோஷப்படலாம். அமாவாசை திதிக்கான எல்லா வழிபாட்டையும் முடிச்சுட்டு உங்கள் அன்றாட வேலையை பாருங்கள். மாலை ஒரு 6 மணிக்கு மேலே கட்டாயம் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் போகணும். கோவிலுக்கு போகும்போது ஒரே ஒரு தீபம் போடுங்க. கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு கோவில் சுற்றி வளம் வந்து ஒரு 5 நிமிடம் கோவிலில் உட்காந்துருங்க. அமாவாசை மாதிரியான நாட்களில் இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அப்படிங்கிறது இரட்டிப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் கடவுள்கிட்ட நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே இரட்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் கோவிலில் உட்காந்து நீங்கள் மனசு விட்டு கடவுள்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசார கேளுங்க. குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது கோவிலில் நேரத்தை செலவிடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுங்க. மாலை 6-7 மணிக்கு மேலே எப்பவும் போல் உங்கள் வீட்டில் தினமும் எப்படி விளக்கேற்றி பூஜை பண்ணுவீங்களோ அதே மாதிரி பூஜை பண்ணலாம். அது கூட இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம், அதாவது பச்சை பயிறு கூட மஞ்சளை சேர்த்து இந்த பரிகாரத்தை செய்ய போகிறீங்க. இதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நேரம் என்னவோ ஒரு 5 நிமிடம் கூட இருக்காது. ஆனால் இது மூலயமா கிடைக்கக்கூடிய விஷயங்கள், பலன்கள் அப்படிங்கிறது இரட்டிப்பாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய 2 பொருட்கள் என்னென்னா, ஒன்று பச்சை பயிறு. இந்த பச்சை பயிறு அப்படிங்கிறது எதுக்காக பயன்படுத்துகிறோன்னா, இன்றைய தினம் மகாலய அமாவாசை வந்திருக்கக்கூடிய தினம் புதன்கிழமை. புதன்கிழமை புதன் பகவானுக்கு உகந்த நாள். புதன் பகவானுக்கு உகந்த தானியம் என்ன? பச்சை பயிறு. அந்த பச்சை பயிரை இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம். சொல்லப்போனால் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. கிரகங்களில் 4வது கிரகமாக வரக்கூடியவர் புதன். மற்ற கிரகங்களோட சஞ்சாரம் சரியில்லாத நேரத்தில் கூட புதன் அதை சரி செஞ்சு நமக்கு அருள் புரிவாராம். அதே நேரம் புதன்கிழமையில் புதன் பகவானை வழிபாடு செஞ்சு வந்தால் தொழிலில் உயரலாம். புதன் பகவானை வீட்டில் விளக்கேற்றி வழிபடுறது வலிமை மிக்கது. வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றங்களையும் பெறுவதற்கு நாம் புதன் பகவானை வழிபாடு செய்யணும். நவகிரக ஸ்தலங்களில் திருவன்காடு அப்படிங்கிற கோவில் புதன் பகவானுக்கு உரிய ஸ்தலம். புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை. அதனால தான் திருவங்காடு தலத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாத்துவாங்க. புதன் பகவானோட வாகனம் குதிரை. பச்சை பயிறு தான் புதன் பகவானுக்கு விருப்பமான நைவேத்தியம். ஒரு வாரம் வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் விளக்கேற்றி வச்சு அதனை புதன் பகவானாக பாவிச்சு பச்சை பயிர் நீங்கள் நைவேத்தியம் படைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த வகையில் இப்போ ஏற்பட்ட சக்தி வாய்ந்த புதன் பகவானுக்காக பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. மஞ்சள் அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம விரலி மஞ்சள் எடுத்துக்கிறோம்.
உங்ககிட்ட என்ன மஞ்சள் கிடைக்குதோ நீங்கள் எடுத்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சள், குண்டு மஞ்சள், வெள்ளை மஞ்சள் ஏதாவது பயன்படுத்திக்கோங்க. மஞ்சள் அப்படிங்கிறது மங்களகரமானது, அதாவது மகாலட்சுமி தாயாரோட மறு உருவம். இந்த ரெண்டுத்தையும் உங்கள் வீட்டோட பூஜையில் விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணுறீங்களே, அப்போ சின்ன ஒரு தட்டு ஒன்று எடுத்து அதில் ஒரே ஒரு கைப்பிடி பச்சை பயிரை பரப்பி வச்சு அது மேலே 2 எண்ணிக்கையில் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த மஞ்சள் எடுத்து வச்சுடுங்க. வச்சுட்டு முதல்ல உங்கள் குலதெய்வம் இஷ்டதெய்வம் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு அடுத்ததாக புதன் பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசார வேண்டிக்கிட்டு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கணும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும், உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கணும், பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், மகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி தொழில் சம்பந்தமான வியாபாரம் சம்பந்தமான எல்லா வேண்டுதலையும் நீங்கள் புதன் பகவான் கிட்ட வைக்கணும். உங்கள் கிரகங்களில் எந்த கிரகமும் சரியில்லாத நேரத்தில் இந்த புதன் பகவான் உங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் சரி செஞ்சு அதை தூக்கி நிப்பாட்டுவார். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த புதன் பகவானை மகாலய அமாவாசை மாதிரியான முக்கியமான நாட்கள் புதன்கிழமையில் வரும்போது வணங்கும்போது நமக்கு எல்லா விதமான செல்வ செழிப்பும் ஏற்படும், தொழிலில் நஷ்டம் ஏற்படாது. இது வரைக்கும் தொழிலில் லாபமே கிடைக்கல, எது எடுத்தாலும் தோல்வி, எந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் அதில் நான் ஃபெயிலியர் ஆகிட்டு தான் இருக்கேன், வெற்றி அப்படிங்கிறத என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி புதன் பகவானை மனசார வேண்டிட்டு ஆரம்பிக்கணும். அதுலேயும் குறிப்பாக மகாலய அமாவாசை தினமாக இருக்கக்கூடிய இன்னைய தினம் நீங்கள் கட்டாயம் புதன் பகவான் நமஸ்காரம் பண்ணணும். மகாலட்சுமி தாயாரோட மகிமையை பற்றி நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை. யார் ஒருத்தவங்களுக்கு லட்சுமி கடாட்சம் இருக்கோ அவங்களுக்கு எந்த விஷயத்துலையும் எந்த பஞ்சமும் இருக்காது. உதாரணத்துக்கு மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல மகாவிஷ்ணு தானாக வந்துடுவார். மகாவிஷ்ணு யார்? திருமால் பெருமாள், பணக்கார சுவாமி. அவர் இருக்கக்கூடிய இடத்துல பணத்துக்கு பஞ்சம் இருக்குமா? இப்படி ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தால் நீங்கள் புதன் பகவானோட அருளால் தொழிலில் வியாபாரத்தில் வெற்றி பெற முடியும், மகாலட்சுமி தாயாரோட செல்வ வளத்தை பெற முடியும். இந்த 2 பொருட்களையும் பூஜையில் அப்படியே வச்சுட்டு மனசார வேண்டிக்கோங்க. மகாலய அமாவாசையோட இரவு முழுக்க அந்த பச்சை பயிரும் மஞ்சளும் உங்கள் வீட்டோட பூஜையில் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் வியாழக்கிழமை அந்த பச்சை பயிரை பறவைகளுக்கு தானமாக போட்டுருங்க. அந்த மஞ்சள் இருக்கு இல்லையா, 2 மஞ்சள் வச்சுருப்பீங்க, அதில் 2 மஞ்சளை ஒரு மஞ்சளை ஒரு இடத்துல, உதாரணத்துக்கு உங்கள் கணவர் தொழில் செய்ய ஒரு இடத்துல ஒரு மஞ்சள் வைக்கலாம். உங்கள் வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி இது மாதிரி இடத்துல ஒரு மஞ்சள் வச்சுக்கலாம். அப்படி வைக்கிறதுக்கு இடம் இல்லையா, பரவாயில்லை, உங்கள் வீட்டோட பூஜை அறையிலே அந்த மஞ்சளை சின்னதாக ஒரு துணியில் சுற்றி பூஜை அறையில் சாமி படத்துக்கு பின்னாடி வச்சுடுங்க. அந்த பச்சை பயிரை மட்டும் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தாமல் பறவைகளுக்கு இல்லை பசுமாட்டுக்கு தானமாக கொடுத்துடலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. புதன்கிழமையில் பசுமாட்டுக்கு பச்சை பயிரை கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அதுவும் குறிப்பாக பசுமாட்டுக்கு கொஞ்சமாக வெல்லம் அப்புறம் வாழைப்பழம் 2த்தையும் சேர்த்து அந்த பச்சை பயிரை ஊற வச்சு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். பசுமாட்டுக்கு புதன்கிழமையில் பச்சை பயிரை கொடுக்கறது மூலயமா பல ஜென்ம பாவங்கள் விலகும். தொழில நஷ்டம் ஏற்பட்டுருச்சுன்னா அந்த தொழில நஷ்டம் இல்லாமல் விலகி லாபம் ஏற்படும். பித்ரு சாபம், பித்ரு தோஷம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே பசுமாட்டுக்கு பச்சை பயிரை தானமாக கொடுக்கறது மூலயமா விலகி ஓடிடும். இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை, இந்த ஒரு பரிகார முறையை புதன்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மகாலய அமாவாசை அன்னைக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தொழிலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.